இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த பட்டு சாரீக்கு இதில் ப்ளவுஸ் இல்லை, அதனால் ப்ளெயினாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இதோட டிசைனை எப்படி கொண்டு வரதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இவங்களுக்கு சாதாரண நெக்கு தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதனால் வட்டக்கழுத்து தான் வெட்டியிருக்கேன். அதிலேருந்து நம்ம உள் சுத்தில் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 5 இன்ச் அளவுக்கு தான் இந்த இதுவை நான் கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா புடவை சுற்றளவு பத்தாமல் போயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக ஒரு 5 இன்ச் அளவுக்கு அப்படியே தொடர்ச்சியாக இதிலிருந்து அப்படியே இந்த நிறத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அந்த நிறத்தை வச்சு நம்ம கொஞ்சம் இதை அழகுபடுத்தலாம். அந்த 5 இன்ச் அப்படியே நம்ம பாதியாக கட் பண்ணி, அந்த லென்த்லேயே பாதியாக கட் பண்ணிவிட்டு இப்படி, அதாவது நம்ம அந்த பாதியாக கட் பண்ணினதை நான் சும்மா ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன் 2 பீஸாக எடுக்கிறதுக்காக. இப்படி இந்த கார்னரை நம்ம இதில் இப்படி மடித்து இந்த ஓரத்தை சமப்படுத்திட்டோம்னா அப்போ நமக்கு 2 பக்கமுமே ஈவனான ஒரு அளவு கிடைக்கும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் நம்ம இந்த பக்கம் எவ்வளோ வருதோ அதே மாதிரி இந்த பக்கமும் கிடைக்கணுன்றதுக்காக அப்படி பண்ணுறேன். அதுக்கு பிறகு இதையே கூட நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கலாம். நல்ல அந்த லென்த்து, அந்த புடவையோட முழு லென்த்தையுமே நான் இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம எப்படி அந்த டிசைனை எப்படி தைக்கலாம், நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸில் நிறைய டிசைன் இருக்குது. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான டிசைன் ஆனால் கிராண்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் கற்றுத்தரேன். இப்போ நம்ம இந்த முக்கோண வடிவத்தில் இதை மடக்கிக்கிறோம். இந்த இடம் நமக்கு அந்த கிராஸ் பீஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ இதை எப்படி தைக்கணும்னா, நம்ம ஸ்டிச்சிங் இங்கே ஆரம்பிக்கணும். ஸ்டிச்சிங் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம். இதை எப்படி மடிக்கிறோம்னா, இந்த 2 இடத்துக்கும் சென்டராக ஒரு மடிப்பு, இந்த கார்னரை ஒரு மடிப்பு, அதே மாதிரி இந்த 2 இடத்துக்கும் ஒரு மடிப்பு. அப்படி பண்ணும்பொழுது நம்ம ஸ்டிச்சிங் ஆரம்பிக்கிற இடம் இங்கே. அது எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். இந்த சென்டரை அதை மடிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த இடம் அப்படியே வளைஞ்சி கொடுக்குது பாருங்கள். நம்ம இந்த கார்னராக போட்டுக்கிட்டு வரக்கூடாது தையலை. இதை ஒரு ஷேப் மாதிரி, ஒரு டிசைனாக ஒரு ஓவல் ஷேப் மாதிரி கொண்டு வரோம். தெரியுதுங்களா? இந்த 3 விசிறி வரும்பொழுது உங்களுக்கு அந்த நேராக நீங்கள் தையலை போட்டுடணும். அதே மாதிரியே நீங்கள் இந்த எல்லா துணியையுமே அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரே அளவாக கிடைக்கணுன்றதுனால நான் இப்படி சொன்னேன். உங்களுக்கு எப்படி சௌகரியமாக வருதோ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. இப்போ இந்த பாகம்லாம் நமக்கு வேஸ்ட்டு, இதெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். நம்ம தேவையானது இந்த டிசைன் மட்டுமே. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம அந்த மொத்த துணியும் பயன்படுத்தி இது போல் தைச்சிக்கலாம். நம்ம இந்த தேவையில்லாத பாகங்களை கட் பண்ணிடலாம். தையல் ஒட்டி கட் பண்ணாதீங்க. கொஞ்சம் நம்ம வைக்கிற ஸ்டிச்சிங்க்கும் தேவையான அளவுக்கு இடம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பீஸாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்ம பக்கத்தில் நெருக்கமாக வைக்கிறதுக்காக அப்படியும் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம முதுகில் வைக்க போகிறோம். ஆனால் இந்த பீஸ் சமமாக இருக்குது, இங்கே வட்டமாக இருக்குது இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும்னா 2ஆக மடிச்சுக்கோங்க. மேலே வரக்கூடிய ஒரு பாகம் மட்டும், அதாவது இந்த ஜரிகையை நீங்கள் அப்படியே பாதியாக அளந்து இந்த ஒரு ஓரத்தில் இருந்து லேசாக டாட் மாதிரி கொஞ்சம் கிராஸாக பிடிங்க.
சரியா? ரொம்ப லேசாக பிடிங்க, ரொம்ப வேண்டாம். ரொம்ப பிடிச்சோம்னா நமக்கு இந்த இடம் பாருங்கள் அப்படியே ஷார்ப்பாக நிற்குது இல்லையா? அதனால் ரொம்ப அதிகமாக வேண்டாம். கொஞ்சமாக நம்ம சாய்ச்ச மாதிரி கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். அதிகமாக பிடிக்கும் பொழுது அந்த இடம் வந்து நமக்கு டாட்டோட அந்த ஷேப்பை காமிச்சிரும். இப்போ இதை வந்து நீங்கள் இந்த சென்டரும் நம்ம இந்த டாட் பிடிச்ச சென்டரும் அதில் கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு, உங்களுக்கு அதிக அளவில் இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக அதை ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். நமக்கு அதிகமாக இல்லை, ஏன்னா ரொம்ப எடுத்துட்டோம்னா சாரியில் குறையாயிடும். அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இந்த வட்டம் சரியாக மீட் பண்ணுற மாதிரி இங்கே வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பிறகு நம்ம அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா? இந்த பீஸையெல்லாம் இதில் அப்படியே வைக்க போகிறோம். டாப்பில் இருந்து நம்ம ஷோல்டருக்கு இடம் விட்டுட்டு அதுக்கப்புறமா தைங்க. இப்போ நம்ம இந்த ஜரிகையோடவே இதோட நிறுத்திடலாம். நம்ம இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த பீஸை நம்ம அப்படியே கட் பண்ண போகிறோம். கொஞ்சம் அகலமாக இருந்ததுன்னா லேசாக அதை சுருக்கி விட்டுருங்க, ஏன்னா ஒரே மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த பின் பக்கத்தில் இந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த ஜரிகையை, அந்த ஜரிகையோட மீத துணியை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ மேலே இருக்கிற வட்டத்துக்கு ஏற்ற மாதிரியே நம்ம கீழவும் அதே மாதிரி ஒரு வட்டம் போடணும். அதுக்கேற்ற மாதிரி அதை கட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம இந்த லேஸ் ஒன்று அதுக்கு எந்த நிறம் உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த நிறத்தை வச்சு அதை அழகாக நீங்கள் மேட்ச் பண்ணிவிடுங்க. முதல்ல ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கூட மேலே வைக்கலாம். இப்போ நீங்கள் நெக்கோட ஃபினிஷிங்க்கு பிறகு கழுத்தை சுற்றி நம்ம இந்த இடத்துலையும் நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அது மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் இன்னமும் நல்ல கிராண்டாக இருக்கும். இப்போ நம்ம ஹெம்மிங் பண்ண வேண்டிய அந்த பார்ட்டை அப்படியே உள்பக்கம் தள்ளிடுறோம். அதுக்கு மேலே நம்ம இந்த ஜரியை வச்சு தையல் போட்டுடலாம். அது நம்ம ஹெம்மிங் பண்ண வேண்டிய வேலையும் இருக்காது. ரெண்டு பக்கமும் தையல் போடுங்க. கொஞ்சம் அகலமாக இருக்கு இல்லையா, ரெண்டு பக்கமும் போடணும். இந்த வளைவுகளில் வரும்பொழுது கட்டாயமாக நீங்கள் லூஸாக விட்டு தைங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக திரும்பும். வழக்கம் போல் நம்ம ஷோல்டர் ஜாயினிங்க்கு அப்புறமா ஃப்ரண்ட்லேயும் வைக்கிறதுக்காக அங்கே முன்னாடி விட்டுட்டேன்.
இது பார்க்குறதுக்கு ஒரு ஹாரம் மாதிரி ஒரு அமைப்பாக இருக்குது. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. நேராக பார்க்கும்பொழுது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. துணி வந்து ரொம்பவே சொற்பமாக தான் இருக்குது நம்ம டிசைன் கொடுக்கறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் கொடுத்து அழகுபடுத்தலாம். பிறகு நீங்கள் இந்த இடம் வந்து உங்களுக்கு தூக்காமல் இருக்கணும்னா ஊசி நூல் வச்சு இந்த இடத்தெல்லாம் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம்னா இன்னுமுமே கூடுதல் அழகாக ஆகிடும். பொதுவாக நான் வலது பக்கம் ரொம்பவே இந்த பக்கம் ரொம்பவே அக்கறையாக செஞ்சுருவேன். இந்த பக்கம் பத்தலை, நமக்கு பீசஸ் பத்தலைன்னா கூட இங்கே கொஞ்சம் கம்மியாக கொடுப்பேன். ஏன்னா நமக்கு ரொம்ப தெரியக்கூடிய இடம் வலது பக்கம்தான். இந்த பக்கம் நம்ம முந்தானை போடுறதுனால அந்த பக்கத்தை விட இங்கே கொஞ்சம் அதிக அக்கறையோடு செஞ்சுருங்க. பொதுவாக 2 பக்கமுமே கரெக்டாக தான் செய்யணும். ஆனால் வந்து ஒரு நேரம் நமக்கு அந்த துணிகள் பத்தலை, நமக்கு கைக்கும் டிசைன் கொடுக்க தேவைப்படும் அப்படின்னும் பொழுது பத்தலைன்னும் பொழுது அங்கே கொஞ்சம் ஒரு 2 பீஸ் குறைச்ச மாதிரி கொஞ்சம் தள்ளியும் வைக்கலாம். அது வந்து தெரியாத மாதிரி வைக்கணும், அதுதான் முக்கியம். ரொம்பவே லாங்காக வைக்காமல் அதை வைக்கிறதும் அந்த தொடர்ச்சியாக ஒரு கண்டினியூஷன் இருக்கிற மாதிரி வச்சுருங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.